إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிற எல்லாம் வல்ல நாயகன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இருளகற்ற வந்த இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் குறிப்பாக இறை கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்தில் ஒன்று குழும்பு இருக்கிற நம் அவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழ்கிற போது நம்மை படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கிற எல்லாம் வல்ல நாயகனை பயந்து அஞ்சி தக்குவாவை கடைபிடித்து வாழுமாறு உங்களுக்கும் எனக்கும் வசியத்து செய்தவனாக என்னுடைய இது முதல் ஜும்மாவை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒரு சிறந்த படைப்பாக மனிதனை படைத்திருக்கின்றார். அதிலும் சிறந்தவர்களாக முஸ்லிம்களாக ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள் புரிந்திருக்கின்றார். இவ்வாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த மனிதனுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேதங்களையும் இன்னும் அவற்றை விளக்கிச் சொல்வதற்காக தூதரையும் ரப்புல் ஆலமீன் செய்திருக்கிறான், தொடர்ச்சியாக அனுப்பியிருக்கிறான். அந்த தூதர்களின் தலையாய பணியாக எது இருந்தது என்று சொன்னால், அவர்கள் சத்தியத்தை எடுத்துரைக்க வேண்டும், சொர்க்கத்தை பற்றி நன்மாராயம் கூற வேண்டும், இன்னும் நரகத்தை பற்றி எச்சரிக்க வேண்டும். இதுதான் அவருடைய தலையாய பணியாக இருந்தது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிற போது சொல்கின்றார், இன்னா அர்ஸல்னாக பில் ஹக்கி பஷீரவ் வ நதீரா. பஷீரவ் வ நதீரா, நபியே, நாம் தான் உம்மை சத்தியத்தை கொண்டு அனுப்பி வைத்திருக்கின்றோம். எப்படிப்பட்டவராக? பஷீரவ் வ நதீரா, நீங்கள் சொர்க்கத்தை பற்றி நன்மாராயம் கூறுபவராகும், இன்னும் நரகத்தை பற்றியும் அதனுடைய வேதனைகளை பற்றியும் மக்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் நாம் அனுப்பினோம் என்பதாக சொல்லி காண்பிக்கிறான். ரப்புல் ஆலமீன் பல்வேறு இடங்களில் நரகத்தை பற்றி ஒரு எச்சரிக்கை என்ன செய்கின்றான், நமக்கு கொடுக்கிறான். நண்பர்களே,
இன்னொரு வசனத்தில் சொல்கிற போது ரப்புல் ஆலமீன் சொல்கின்றார், நப்பி இபாதி, நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் அறிவித்து கொடுத்து விடுங்கள், என் அடியார்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள், அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக நான் தான் மிகப்பெரிய மன்னிப்பாளன், நான் தான் உங்களை மன்னிக்கக்கூடியவன். ஆனால் அதே சமயத்தில் வ அன்ன அதாபி ஹுவல் அதாபுல் அலீம், அதே சமயத்தில் நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கும் பட்சத்திலும் கூட என்னுடைய வேதனையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதாபல் அலீம், ஒரு மிக கடுமையாக வேதனையாக இருக்கிறது. என்னுடைய அருளை எப்படி நீங்கள் ஆதரவு வைக்கிறீர்களோ அதே போல் என்னுடைய வேதனை விட்டும் நீங்கள் விரண்டோடி விடுங்கள் என்று சொல்லி நபியே அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்கின்றான். காரணம், அப்படிப்பட்ட ஒரு வேதனையாக நரக வேதனையை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். இன்றைய சமுதாயத்தில் சமீப காலங்களாக நரகத்தை பற்றியான எச்சரிக்கை என்ன செய்கிறது, குறைந்து விட்டது. ஆனால் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்கின்றார், வத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட 100 வசனங்களுக்கு மேலாக சொல்லி காண்பிக்கிறார். இன்னும் ஹதீஸுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளை மேற்கோள் காட்டலாம். அந்த அளவுக்கு நரகத்தை குறித்து அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன செய்கிறார்கள், நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நாம் அதற்கு எரிபொருளாக மாறிவிடக்கூடாது, நாம் அந்த நரகவாதிகளாக மாறிவிடக்கூடாது, அந்த பட்டியலில் நம்முடைய பெயரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக. இன்னும் அவருடைய வேதனையை பற்றி ரப்புல் ஆலமீன் சொல்கின்றார், வத்தகுன்னார் அல்லதி உஇத்தத் லில் காஃபிரீன், மனிதர்களே முஃமின்களே, வத்தகுன்னார் அல்லதி உஇத்தத் லில் காஃபிரீன், காஃபிர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிற நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். யோசித்து பாருங்கள், காஃபிர்களுக்காக நரகம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது, நான் ஏன் பயக்க வேண்டும், நான் ஏன் அதை அஞ்சிக் கொள்ள வேண்டும்? காரணம், அதில் காஃபிர்கள் மட்டும் இருக்க மாட்டார்கள். ஒரு முஸ்லீம் பாவம் செய்தால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அவனுக்கு கிடைக்காத பட்சத்தில் அவனும் நரகவாதியுடைய லிஸ்டில் சேர்ந்து கொள்வான் என்பதை குறித்து ரப்புல் ஆலமீன் என்ன செய்கின்றான், எச்சரிக்கை செய்கின்றான். நண்பர்களே, அன்றைய சமூகங்களில் இந்த நரகத்தை பற்றியான எச்சரிக்கை என்ன செய்திருந்தார்கள், உணர்ந்திருந்தார்கள். எனவே தான் அவர்களுக்கு யாரும் ஒருவரும் கண்காணிக்க தேவையில்லை, கூட யாரும் இருந்து பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் இத்தனை காவலர்கள் என்று சொல்லி நியமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஒழுக்கமான ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். எதன் காரணமாக? நரகத்தை பற்றியான அச்சத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள், நரக வேதனையை பற்றி அவர்கள் தெளிவாக அறிந்திருந்தார்கள். அது அவர்களை பாவம் செய்யாமல் என்ன செய்தது, தடுத்தது. நண்பர்களே, இப்போ நாமும் அதை குறித்த அறிவை என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நரகத்தை பற்றி நாம் பார்க்கிற போது முதல் பார்வை இருக்குமா இல்லையா? இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் சரி, இன்னொரு மனிதனை பார்க்கும் பொழுது, இன்னொரு பொருளை பார்க்கும் பொழுது முதல் பார்வையிலேயே அது இப்படிப்பட்டது என்று சொல்லி என்ன செய்வார்கள், கணித்து விடுவார்கள். எனவே தான் பெரும் பெரும் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் அழகிய ஆடையை போட வேண்டும், ஆடையை பார்த்தாலே என்ன செய்யணும், அழகாக இருக்கணும். ஏன்? பார்க்கிற முதல் பார்வை என்ன செய்வார்கள், கணித்து விடுவார்கள். ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள். அதே போல இந்த நரகத்தினுடைய முதல் பார்வை எப்படி இருக்கும் தெரியுமா? முதலாக நரகத்தை மனிதர்கள் பார்ப்பார்கள். வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், அந்த நாளில் நரகம் கட்டி இழுத்து கொண்டு வரப்படும். அதை யார் இழுப்பார்கள்? மலக்குமார்கள், கடினமான மலக்குமார்கள், பிரம்மாண்டமானவர்கள் இழுத்து கொண்டு வருவார்கள். அதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற போது அந்த நரகத்திற்கு 70,000 சங்கிலிகள் இருக்கும். 70,000 பிரம்மாண்ட சங்கிலிகள் இருக்கும். அந்த ஒவ்வொரு சங்கிலியிலும் 70,000 பிரம்மாண்ட மலக்குமார்கள் பிடித்தன செய்வார்கள், இழுத்து கொண்டு வருவார்கள். இப்போ நினைத்து பாருங்கள் நண்பர்கள், அந்த காட்சி எப்படி இருக்கும் என்று சொல்லி. இன்னும் சொல்கின்றால் அதை பார்க்கிற மக்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அந்த நரகத்தை பார்க்கும் பொழுதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான், இதா ரஅத்துஹும் மின் மகானின் பஈதின் சமிஉ லஹா தகய்யுலா வ ஸஃபீரா, மக்கள் அனைவரும், அந்த பாவிகள் நரகத்தை வெகு தொலைவிலிருந்து பார்ப்பார்கள். ஆனால் வெகு தொலைவிலிருந்து பார்க்கும் பொழுதே சமிஉ லஹா தகய்யுலா வ ஸஃபீரா, அதை வெகு தொலைவிலிருந்து பார்க்கும் பொழுதே அதனுடைய கொந்தளிப்பையும் அதனுடைய இறைச்சலையும் என்ன செய்வார்கள், செவிமடுப்பார்கள்.
அதை செவிமடுக்கும் பொழுது என்ன செய்வார்கள்? யௌம யஅதுல் ஸாலிம், ஒரு மனிதன் தன்னுடைய அந்த பாவிகள் தன்னுடைய விரல்களை கடித்துக் கொள்வார்கள். என்ன செய்வது, எப்படி தப்பிப்பது, எங்கே ஓடுவது, எதுவும் தெரியாது. அடுத்த கட்டத்திற்கு வருவான். என்ன கட்டம்? யுபஸ்ஸரூனஹும், நேரடியாக அந்த நரகத்தை பார்ப்பார். பார்த்தவுடன் இன்றைக்கு தப்பிப்பதற்கு வழியே கிடையாது. இன்று தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஈடு கொடுத்து பார்ப்போமா என்று சொல்லி அதை யோசிப்பான். எதையெல்லாம் ஈடு கொடுப்பான்? ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமைதின் பிபனி, அந்த நாளில் ஒரு பாவி தன்னுடைய குழந்தைகளை ஈடாக கொடுத்து தப்பிக்க நினைப்பான். எந்த குழந்தைகளுக்காக இந்த உலகத்தில் ஓடோடி சம்பாதித்து கொண்டிருக்கிறானோ, எந்த குழந்தைகளை வெறும் கையில் நான் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி இவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறானோ, அந்த மனிதன் அந்த நரகத்தை பார்க்கிற போது அல்லாஹ்விடத்தில் சொல்வான், யா அல்லாஹ், இதோ என்னுடைய மகள், இதோ என்னுடைய மகன், இதோ என்னுடைய குழந்தைகள், இவர்கள் எல்லாம் நீ எடுத்துக்கொள், என்னை விட்டு விடு என்று சொல்லி என்ன செய்வான்? நினைப்பான். இன்னும் அடுத்த கட்டம் வருவான். வசாஹிபத்திஹி வாஹி, தன்னுடைய மனைவியும் என்ன செய்வான்? ஈடாக கொடுப்பான். தன்னுடைய மனைவியை ஈடாக கொடுப்பான். தன்னுடைய சகோதரனை ஈடாக கொடுப்பான். வஃபஸீலத்திஹி அல்லதி துஅவி, இன்னும் தன்னை ஆதரித்து கொண்டிருந்த தனக்கு தெரிந்த உறவினர்கள் அனைவரும் என்ன செய்வார்கள்? கொடுக்க நினைப்பான். அது ஈடாகாத போது அவருடைய உச்சகட்டத்திற்கு எந்த அளவுக்கு செல்வான் என்று சொன்னால், வமன் ஃபில் அர்லி ஜமியா சும்ம யுஞ்சி, வமன் ஃபில் அர்லி ஜமியா சும்ம யுஞ்சி, யா அல்லாஹ், என்னுடைய குழந்தையை வைத்துக்கொள், என் மனைவியை வைத்துக்கொள், இதோ என்னுடைய அண்ணன் தம்பி இவர்களை வைத்துக்கொள், இதோ என்னுடைய உறவினர்கள் இவர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் எல்லோரையும் வைத்துக்கொள் என்று சொல்லி எல்லாவற்றையும் கொடுத்து பார்ப்பான். ஈடாகாத போது எந்த அளவுக்கு அவன் நினைப்பான் என்று சொன்னால், வமன் ஃபில் அர்லி ஜமியா சும்ம யுஞ்சி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் வைத்துக்கொள் யா அல்லாஹ், இந்த உலகத்தில் இருக்க எல்லோரையும் வைத்துக்கொள், எல்லோரையும் நரகத்தில் போடு, சும்ம யுஞ்சி, என்னை மட்டும் விட்டுவிடு என்று சொல்லி என்ன செய்வான்? நினைப்பான். ஆனால் நடக்குமாங்க? கல்லா, அங்கு நடக்காது. என் நடக்காதுன்னு தெரிந்தவுடன் அடுத்து அவனுடைய கட்டம் என்னவென்று சொன்னால், புலம்ப ஆரம்பித்து விடுவான். என்ன புலம்புவான்? யா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா யௌம யஅதுல் ஸாலிமு அலா யதை யகூல் யா லைத்தனி லம் அத்தஹிது ஹாதா ரசூலி சபீலா. அந்த நகங்களை கடித்து கொண்டு அடுத்து என்னடா யோசிப்பது? புலம்ப ஆரம்பித்து விடுவான். என்ன புலம்பல்? நான் இந்த தூதருக்கு கட்டுப்படாமல் இருந்திருக்கக்கூடாதா? இந்த தூதருக்கு நான் கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே, கட்டுப்படாத காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து விட்டேனே, என்னுடைய செல்வம் அனைத்தும் அழிந்து விட்டதே, என்னுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் எல்லாமே போகிவிட்டது என்று சொல்லி புலம்பிக் கொண்டே இருப்பான். அப்படி புலம்புகிற போதே மலக்குமார்களுக்கு கட்டளை விடும். எப்படி? ஃபஹுது ஃபகுல்லு, அவனை பிடியுங்கள், அவனுக்கு சங்கிலியால் என்ன செய்யுங்கள், அவனை சங்கிலியால் கட்டுங்கள் என்று சொல்லி கட்டளை வரும். மலக்குமார்கள் எப்படிப்பட்டவர்கள்? நரகத்துடைய வேதனை பற்றி ரப்புல் ஆலமீன் சொல்கிற போது அந்த மலக்குமார்களையும் சேர்த்து சொல்கின்றான். அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாதுல் லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அந்த மலக்குமார்கள் எப்படிப்பட்டவர்கள்? கடுமையானவர்கள், வலிமையானவர்கள். அவர்களுக்கு கட்டளையிடப்படும், அவனை பிடியுங்கள் என்று சொல்லி வந்து பிடிப்பார்கள். அந்த பிடி எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் நண்பர்களே. இன்றைய உலகில் ஒரு சாதாரண ஒரு ஆளை, ஒரு சரியாக உடற்பயிற்சி செய்யக்கூடியவன், சரியாக ஒரு கடுமையான வேலை செய்யக்கூடியவர்கள் பிடித்தால் எப்படி இருப்பார்கள் யோசித்து பாருங்கள். அதுவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் மலக்குமார்கள் எப்படிப்பட்டவர்கள்? பிடிப்பதற்காகவே பயிற்சி கொடுக்கப்பட்டவர்கள். அவருடைய வேலையே என்னவென்று சொன்னால் பிடிப்பதாகத்தான் இருக்கும். அவர்கள் அந்த மனிதனை பிடித்து அமுக்குகிற போது அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் நண்பர்களே. அவர்களை பிடித்து சங்கிலியால் என்ன செய்வார்கள்? கட்டுவார்கள், தூக்கி நரகத்தில் செய்வார்கள், வீசுவார்கள். அந்த நரகத்தில் போட்டவுடனே அந்த வேதனை செய்யப்படும், சிறிது நிற்பாட்டப்படும், அழைக்கப்படுவார்கள். நரகவாதிகளும் சொர்க்கவாதிகளும் அழைக்கப்படுவார்கள். ஒரு ஆடு கொண்டு வரப்படும். அந்த என்ன ஆடு? அதுதான் இந்த பூமியில் இருந்த மரணம். ஒவ்வொருக்கும் ஏற்பட்டிருந்த அந்த மரணம் என்ன செய்யப்படும்? அதை ஆட்டில் கொண்டு வரப்படும். அது அறுக்கப்படும். அறுக்கப்பட்டவுடன் சொர்க்கவாதிகளை பார்த்து சொல்லப்படும், சொர்க்கவாதிகளே, நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள், இதற்கு பிறகு உங்களுக்கு மரணமே கிடையாது, முடிவே கிடையாது என்று சொல்லப்படும். அதே நேரத்தில்
நரகவாதிகளை அழைத்து சொல்லப்படும், நரகவாதிகளே, இன்னும் உங்களுக்கு இந்த வேதனை நிரந்தரம், இதற்கு பிறகு உங்களுக்கு வேதனை குறைக்கப்பட மாட்டாது, நீங்கள் அங்கே வாழவும் மாட்டீர்கள், மரணிக்கவும் மாட்டீர்கள் என்று சொல்லி என்ன செய்யப்படும், அந்த ஆடு அறுக்கப்படும். அப்பொழுது நரகவாதிகள் கதறுவார்கள். அதனுடைய கதறல் எப்படி இருக்கும் என்று சொன்னால் தஃப்சீரிலே எழுதப்படுகிறது. அந்த நரகவாதியுடைய கதறல்கள் எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், ஒரு மனிதன் சத்தத்தை கேட்டு, ஓலத்தை கேட்டு, இறைச்சலை கேட்டு மரணிப்பான் என்று சொன்னால் அன்றைய தினமே நரகவாதிகள் அனைவரும் மரணித்து விடுவார்கள். அந்த அளவுக்கு கத்துவார்கள். ஏன்? ஆனால் மரணம் வருமா? வராது. ஏன்? மரணத்திற்கு மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. இன்னும் எல்லாமே நிரந்தரம். அந்த நரகத்தில் எப்படிப்பட்ட வேதனைகள் எல்லாம் கொடுக்கப்படும் தெரியுமா? விதவிதமான வேதனைகள். எப்படி? அந்த நரகத்தில் நேசிக்கப்படுவான், ஒரு மனிதன் போடப்படுவான். அந்த நரகத்தினுடைய வேதனை மிக முக்கியமான நெருப்பன்பர்கள். இந்த உலகத்தில் எதுவுமே நெருப்பை போல என்ன செய்யப்படாது, வேதனை கொடுக்காது. ஒருத்தனை வெட்டுவதாக இருந்தாலும் குத்துவதாக இருந்தாலும் ஒரு நெருப்பு செய்யக்கூடிய அளவுக்கு என்ன செய்யாது, வேதனை செய்யாது. அந்த நெருப்பு எப்படிப்பட்டது? ஞாபகம் மூட்டுகிற நெருப்பல்ல, நாருல்லாஹி மூக்கதா, அல்லாஹ்வால் மூட்டப்பட்ட அந்த நெருப்பு. இந்த உலகத்தில் நாம் மூட்டுகிற நெருப்பு இந்த அளவுக்கு சூட்டை தருகிறதே, வேதனை செய்கிறதே. அல்லாஹ் மூட்டுகிற நெருப்புடைய உச்சகட்டம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் நண்பர்களே. அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மக்களே, நாருக்கும் அல்லதி துஆதுன், நீங்கள் மூட்டுகிற நெருப்பு இருக்கிறதா இல்லையா, அந்த நெருப்பு எந்த அளவுக்கு என்று சொன்னால் இதை விட 69 மடங்கு நரகத்தில் செய்யப்படும் நெருப்பு உச்சகட்டமாக இருக்கும். நரகத்தில் 70ல் 1 பங்கு தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் நாம் மூட்டக்கூடிய நெருப்பே இரும்பையே உருக்கி விடுகிறது. இப்போ அல்லாஹ் மூட்டிருக்கிற நெருப்பு இதை விட 69 மடங்கு கடினமாக இருக்குமே. அந்த நெருப்புடைய உச்சகட்டம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் நண்பர்களே. இன்னும் அந்த நரகத்தை பற்றி சொல்கிற போது அந்த நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறது. என்ன? யா ரப்பி அகல பஅலி பஅலா, அல்லாஹ்வே, என்னுடைய நரகத்தின் பகுதிகள் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை அழித்து கொண்டிருக்கிறது, ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி என்ன செய்கிறது, அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நரகத்திற்கு ஒரு அனுமதியை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட அனுமதி? கோடை காலத்தில் ஒரு மூச்சு, குளிர்காலத்தில் ஒரு மூச்சு விடுவதற்கு என்ன செய்கிறான், அனுமதி கொடுக்கிறான். கோடை காலத்தில் அது விடக்கூடிய மூச்சின் காரணமாக கிட்டத்தட்ட 4 மாதங்கள் மக்கள் என்ன செய்கிறார்கள், வெயிலில் அவதிப்படுகிறார்கள். எத்தனை? ஒரே ஒரு மூச்சு, எங்கேயோ இருக்கக்கூடிய நரகம் விடக்கூடிய ஒரே மூச்சு 4 மாதங்கள் நாம் என்ன செய்கிறோம், கஷ்டப்படுகிறோம். மேலும் குளிர்காலத்தில் ஒரு மூச்சு, இங்கே எப்படி நாம் வெயிலில் கஷ்டப்படுறோமோ அதே போல் குளிர் பிரதேசங்கள் என்ன செய்வார்கள், குளிரினால் கஷ்டப்படுவார்கள். இங்கே எப்படி வெயிலினால் நாம் மரணிக்கிறோமோ அதே போல் அங்கே குளிரினால் மரணிப்பார்கள். அங்கு 4 மாதம் என்ன செய்யும், கடும் குளிர். எப்படி? எங்கேயோ இருக்கக்கூடிய நரகம் விடக்கூடிய ஒரு மூச்சு அன்பர்களே. இப்போ நினைத்து பாருங்கள், அந்த நரகத்தில் ஒரு மனிதன் சென்று விழுந்தால் அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? இன்னும் அந்த நரகவாதியை பற்றி சொல்கிற போது அவருடைய உடல் அமைப்பை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த உடலால் என்ன செய்ய முடியாது, அந்த நரகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாது. அந்த நரகத்துடைய அருகில் கூட என்ன செய்ய முடியாது, இந்த உடல் போகாது. எனவே அல்லாஹ் அந்த நரகவாதியுடைய உடலை பிரம்மாண்டமாக்குவான். எந்த அளவுக்கு இருக்கும் அவருடைய உடல்? அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகவாதியின் ஒரு கடவாய் பல், நரகவாதியின் ஒரு பல் எந்த அளவுக்கு இருக்கும், இதோ இந்த உஹது மலை போன்று இருக்கும் என்று சொன்னார்கள். இப்போ யோசித்து பாருங்கள், ஒரு பல் உஹது மலை அளவு இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய முகம் எவ்வளவு பெருசு இருக்கும், அவருடைய மொத்தமட்ட உருவம் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள் நண்பர்களே. கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு பிரம்மாண்டம். இன்னும் அந்த தோலினுடைய தடிமன் இருக்குமா இல்லையா? நம்முடைய தோலை எடுத்துக்கொண்டால் லேசான தோல். ஆனால் நரகவாதிகளுடைய தோல் எப்படி இருக்கும்? வேகமாக பிரயாணிக்கக்கூடிய பிரயாணி 3 நாட்கள் தொடர்ந்து பிரயாணம் செய்தால் எந்த அளவுக்கு தூரத்தை அவன் அடைவானோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் அவனுடைய தோல், அந்த அளவுக்கு தடிமனாக இருக்கும் அவனுடைய தோல். இன்னும் அவன் உட்காரக்கூடிய அந்த இடத்தை பற்றி சொன்னார்கள். ஒரு நரகவாதியுடைய உட்காரக்கூடிய அந்த இடம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளிகளை போன்று இருக்கும் என்று சொன்னார்கள். இப்போ யோசித்து பாருங்கள் நண்பர்களே, எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு உடல். அந்த உடல் நரகத்தில் தூக்கி போடப்படுகிறது.
நரகம் என்ன செய்யும்? நரகத்தை அந்த உடல் தாக்கு பிடிக்குமா? கல்லா இன்னஹா பலா, அந்த நரகம் கொழுந்து விட்டெறியும். நஸ்ஸாஅத்தல் லிஷவா, அப்படிப்பட்ட தோலையை கரித்து கலட்டிவிடும். அந்த தோலை என்ன செய்யும்? கரித்து கலட்டிவிடும். அதோடு எல்லாம் முடிந்ததா? அது கலண்டும் போதெல்லாம் ரப்புல் ஆலமீன் செய்வான், புதிய தோள்களை கொடுத்து கொண்டே இருப்பான், வேதனை செய்வான், அனுபவித்து கொண்டே இருப்பான். நண்பர்கள், இன்னும் அந்த நரகத்துடைய உச்சகட்ட வேதனை பற்றி நாம் அறிவதற்கு முன்னால் அந்த நரகத்துடைய லேசான வேதனை என்று இருக்குமா இல்லையா, அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொண்டால் போதும், நரகம் எந்த அளவுக்கு கடுமையானது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த நரகத்தில் கொடுக்கப்படக்கூடிய வேதனையிலேயே மிகவும் லேசான வேதனை, நரகவாதிகளுக்கு மிகவும் லேசான வேதனை என்னவென்று சொன்னால், 2 கங்குகள் என்ன செய்யப்படும்? அவருடைய காலுக்கு அடியில் வைக்கப்படும். நரகத்தினுடைய 2 கங்குகள் என்ன செய்யப்படும்? அந்த நரகவாதியுடைய காலுக்கு அடியில் வைக்கப்படும். அது வைக்கப்பட்டவுடன் அவருடைய மூளை அந்த சூட்டினால், அந்த வெப்பத்தினால் மேலிருந்து உருகி என்ன செய்யும்? மூக்கு வழியாக ஊற்றிவிடும். அந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும். இப்போ யோசித்து பாருங்கள் நண்பர்களே, நரகத்தினுடைய லேசான வேதனை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நரகத்தினுடைய கடுமையான வேதனைகள் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அவன் அந்த நரக தூக்கி வீசப்பட்ட உடனேயே அவனுக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு வேதனை என்று என்னவென்று சொன்னால், பசி, கடுமையான பசி எடுக்கும், கடுமையான தாகம் எடுக்கும். 1000 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அந்த நரகத்திலேயே கிடப்பான், அழைப்பான், யா மாலிக், மாலிக்கே, அல்லாவிடத்தில் எங்களை பற்றி பரிந்து பேசக்கூடாதா? அல்லாவிடத்தில் எங்களை பற்றி ஏதாவது சொல்லக்கூடாதா? எங்களுக்கு ஏதாவது உணவை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி கதறுவார்கள். அப்போ அவர்களுக்கு உணவு கொண்டு வரப்படும். அந்த என்ன உணவு? மின் ஷஜரத்தி ஜக்கூம், ஜக்கூம் என்று சொல்லக்கூடிய நரகத்துடைய அடியாளத்திலிருந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு மரத்திலிருந்து என்ன செய்யப்படும்? அந்த பழத்தை எடுத்து கொடுப்பார்கள். அந்த பழத்தை வாங்கி என்ன செய்வான்? இந்த பசியின் காரணமாக எடுத்து சாப்பிடுவான். அதை சாப்பிட்டவுடன் எப்படி இருக்கும்? அந்த முள் பழம் அவருடைய தொண்டையை சென்று அடக்கி சிக்கிக்கொள்ளும். அவருடைய தொண்டையில் குத்தி நின்று கொள்ளும். கதறுவான். தண்ணீர் என்ன செய்வது என்று சொல்லி என்ன செய்வான்? கதறுவான். அந்த நேரத்தில் தண்ணீர் கொண்டு வரப்படும். ஹமீம் என்று சொல்லக்கூடிய அந்த நரக நெருப்பிலிருந்து சூடுபடுத்தப்பட்ட அந்த நரகத்தில் தண்ணீர் கொண்டு வரப்படும். அந்த தண்ணீரை வாங்குவான். இதிலிருந்து தப்பிக்க அது எடுப்பான். அதை எடுத்து தன் அருகில் கொண்டு செல்வான். அவருடைய முகங்கள் என்ன செய்யும்? உருகி அந்த பாத்திரத்தில் விழுந்துவிடும். அவருடைய முகம் உருகி அந்த பாத்திரத்தில் விழுந்துவிடும். குடிப்பதற்காக தவிப்பான். அவருடைய உச்சகட்டம் தாங்க முடியாது. மலக்குமார்கள் அடித்து என்ன செய்வார்கள்? குடிக்க வைப்பார்கள். அந்த நிலை எப்படி இருக்கும்? ஆகும். அவருடைய குடல்கள் எல்லாம் துண்டு துண்டங்களாக ஆகிவிடும். அவருடைய வெப்பத்தால் குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாகிவிடும். அந்த அளவுக்கு உடலே என்ன செய்யும்? கொதித்து விடும். அந்த அளவுக்கு உண்டான ஒரு வேதனை செய்வான். அந்த நரக நெருப்பில் அவன் அடைவான். எதன் மூலமாக? அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவின் மூலமாக. யோசித்து பாருங்கள் நண்பர்களே, அப்போ எந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும். இன்னும் இந்த ஜக்கூம் என்கிற பழத்தை பற்றி சொல்கிற போது அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஜக்கூம் என்கிற பழத்தினுடைய ஒரே ஒரு துளி இந்த பூமியில் விழுந்தால் இந்த பூமியில் உள்ள அனைத்தையுமே அழித்துவிடும். இப்போ யோசித்து பாருங்கள் எந்த அளவுக்கு அவருடைய வேதனை கடுமையாக இருக்கும் என்று சொல்லி. அதே போல அவர்களுக்கு ஆடைகள் கொடுக்கப்படும். நரகத்தில் ஆடைகள் கொடுக்கப்படும். எப்படிப்பட்ட ஆடை? இன்றைய காலத்தில் வெயில் அடித்தால் வெயிலுக்கு தனியாக ஒரு ஆடை, குளிருக்கு தனியாக ஒரு ஆடை, வெயில் அடித்தால் பருத்தியில் ஒரு ஆடை, குளிருக்கு சொற்று போட்டுக்கிறோம். இப்படி நாம் காத்துக்கொள்வதற்காக ஆடை உடுத்துகிறோம். நரகத்திலும் ஆடைகள் கொடுக்கப்படும். எப்படிப்பட்ட ஆடைகள்? சியாபும் மின்னார், நரகத்தினால் செய்யப்பட்ட ஆடை. அந்த ஆடைகள் எப்படி நீங்கள் பருத்தியில் செய்கிறீர்களோ, எப்படி பாலிஸ்டரில் செய்கிறீர்களோ, அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கென பிரத்யோகமாக நரக நெருப்பில் என்ன செய்வான்? ஆடைகள் செய்து என்ன செய்வான்? அவர்களுக்கு அணிவிப்பான். இன்னும் கொஞ்சம் வேதனை கொடுக்கும். அடுத்ததாக கீழாடை என்ன செய்வார்கள்? தார், அந்த நரக நெருப்பிலிருந்து கொதிக்கக்கூடிய அந்த தார் என்ன செய்யப்படும்? ஆடையாக மாற்றி அவர்களுக்கு அணிவிக்கப்படும். இப்படி வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது என்று சொல்வார்களா இல்லையா? ஒரு வேதனை அனுபவிக்கும் பொழுதே இன்னொரு வேதனை. இப்படிப்பட்ட டார்ச்சரான வேதனையில் கொண்டு என்ன செய்யப்படுவான்? அந்த நரகவாதி அந்த நரகத்திலே டார்ச்சர் செய்யப்படுவான். நண்பர்களே, இன்னும் சொல்லப்போனால் எந்த அளவுக்கு அவர்கள் அந்த வேதனையை சந்திப்பார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அவன் வெறுக்கக்கூடிய ஒன்று,
அழிவு, மரணம், அதைத்தான் இந்த உலகத்தில் அனைவருமே என்ன செய்கிறோம்? வெறுக்கிறோம். ஆனால் அந்த நாளில் யௌமைய அல்லுவாலிமால எதை, அந்த நாளில் அந்த மனிதன் அந்த நெருக்கடியான ஒரு நிலையில் இந்த சங்கிலிகளால் கட்டப்பட்டு மக்கானம் பொய்யிக்கா, பிரம்மாண்டமான நரகமாக இருந்தாலும் மக்கானம் பொய்யிக்கா, நரகத்தின் சங்கிலிகளால் கட்டப்பட்டு ஒரு நெருக்கடியான ஒரு இடத்தில் போடப்படுவான். தலையை தூக்கவும் முடியாது, கை கால்களை ஆட்டவும் முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட வேதனை சந்தித்திருக்கும் போது அந்த மனிதன் இந்த உலகத்தில் எதை வெறுத்தானோ அதை அழைப்பான். ஹுனாலிக ஏதோ சுபூரா, அந்த நாளில் மனிதன் தன் அழிவை அழைப்பான். மரணமே எனக்கு வந்துவிடு, மரணம் எனக்கு ஏற்படாதா என்று சொல்லி என்ன செய்வான்? அழைப்பான், கதறுவான். அப்போ என்ன செய்யப்படும்? இரக்கம் காட்டப்படுமா? அழிவையே அழைக்கிறான்ப்பா, அந்த அளவுக்கு டார்ச்சர் அனுபவிச்சிட்டான், இதுக்கு மேலே வேதனைகள் வேண்டாம் என்று சொல்லி இரக்கம் காட்டப்படுமா? காட்டப்படாது. நரகத்தினுடைய காவலாளிகள் சொல்வார்கள், லா ததுல் யௌம சுபூரா வாஹிதா, மனிதனே இன்றைய நாளில் ஒரு அழிவை நீ அழைக்காதே, பல அழிவுகளை நீ அழைத்துக்கொள் என்று சொல்லி என்ன செய்வார்கள்? சொல்லிவிட்டு அவர்கள் அப்படியே கடந்து சென்று விடுவார்கள். அதே நெருப்பில் கடைசி வரை என்ன செய்வான்? வாழ்ந்து கொண்டிருப்பான். நண்பர்கள், இப்போ இணைத்து பாருங்கள், எப்படிப்பட்ட வேதனைகள் எல்லாம் அந்த நரகத்தில் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி. இந்த வேதனையை அஞ்சியதன் காரணமாகத்தான் சஹாபாக்கள் எந்த நிலைக்கு இருந்தார்கள், எந்த அளவுக்கு இருந்தார்கள். இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, நாளை மறுமையில் அந்த நரகத்திற்கு நாம் சென்று விடக்கூடாது, அந்த நரகத்துடைய எரிபொருளாக நாம் மாறிவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அதற்காக இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் என்ன செய்தார்கள்? விலையாக கொடுத்தார்கள். நண்பர்களே, நாம் சம்பவங்களை எடுத்து பார்க்கிற போது இப்படியும் இருந்தார்கள் என்று சொல்லி என்ன தோன்றும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அவர்களை தள்ளியது எது? நரகத்துடைய சிந்தனை. பாருங்கள், மாயிஸ் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் விபச்சாரம் செய்து விடுகிறார். நேராக அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வருகிறார். ஃபதஹிர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை என்னை தூய்மைப்படுத்துங்கள். எதை விட்டும் தூய்மைப்படுத்துவது? நான் ஜினா செய்து விட்டேன், என்னை தூய்மைப்படுத்துங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், நீ ஜினா செய்திருக்க மாட்டாய், நீ அந்த பெண்ணை தொட்டிருப்பாய் அல்லது முத்தமிட்டிருப்பாய். நீ திரும்ப சென்று அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள் என்று சொல்லி முகத்தை திரும்பி விடுகிறார். ஆனால் அந்த நபித்தோழர் மீண்டும் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சென்று, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எனக்கு தண்டனை கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி கதறுகிறார். தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், மாயிஸ் மது அருந்திருக்கிறாரா பாருங்கள் என்று சொல்லி தோழர்கள் பரிசோதிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, மாயிஸ் அவர்கள் மது அருந்தவில்லை, சுய நினைவோடு தான் இருக்கிறார். கடைசியில் என்ன செய்யப்படுகிறது? அவருக்கு ஹத்து நிறைவேற்றப்படுகிறது, இஸ்லாமிய தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஓட ஓட என்ன செய்யப்படுகிறார்கள்? கல்லால் அடித்து கொலை செய்யப்படுகிறார்கள். அதை இன்னொரு பெண்மணி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட பெண்மணி? அந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அந்த தவறான தொடர்பு வைத்திருந்த அந்த பெண்மணி, அந்த மாயிஸ் அவர்கள் அடி வாங்கி கொண்டு ஓடுவதை பார்க்கிறார்கள். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் நண்பர்களே. நாம் நம்முடைய பாவத்தை மறைக்க நினைப்போம், நல்லவேளை நாம் போய் சொல்லிடுறே இப்படிப்பட்ட வேதனையாக கொடுக்கப்படும் என்று சொல்லி என்ன செய்வார்கள்? பயந்து அதை அப்படியே மூடி மறைத்து விடுவார்கள். ஆனால் தன்னோடு தவறு செய்தவர் இப்படி கல்லால் அடித்து கொல்லப்படுவதை பார்த்த அந்த பெண் அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னிலையில் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அந்த மாயிஸ் ரலியல்லாஹு தவறான தொடர்பு வைத்திருந்தவள் நாள் தான், எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி கொடுக்கிறார்கள். பெண்ணே, இப்பொழுது திரும்பிவிடு, குழந்தை பிறந்ததற்கு பிறகு வா என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிடுகிறார்கள். குழந்தை பிறந்ததற்கு பிறகு யாரும் சென்று அழைக்கவில்லை, அல்லாஹ்வின் தூதர் யாரையும் அழைக்க சொல்லி அனுப்பவில்லை. அதே பெண்மணி குழந்தையை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ குழந்தையை பெற்றெடுத்து விட்டேன், இப்பொழுது எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்கள். 2 ஆண்டுகள் பால் ஊட்ட வேண்டும், நீங்கள் சென்று பிறகு 2 ஆண்டுகள் கழித்து வாருங்கள் என்று சொல்கிறார்கள். 2 ஆண்டுகள் சென்று விடுகிறார்கள். யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வின் தூதரும் அழைக்கவில்லை. ஆனால் 2 ஆண்டுகள் கழித்து அந்த பெண்மணியே நேராக வந்து, அல்லாஹ்வின் தூதரே, ஃபதஹிர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே என்னை தூய்மைப்படுத்துங்கள், தண்டனை கொடுங்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு என்ன செய்யப்படுகிறது? உடலில் துணிகள் சுத்தப்பட்டு, குழியில் இறக்கப்பட்டு, தலையில் கல்லால் அடித்து என்ன செய்யப்படுகிறார்கள்? கொல்லப்படுகிறார்கள். யோசித்து பாருங்கள் நண்பர்களே, எதற்காக சஹாபாக்கள் இதை செய்தார்கள்? என்ன அவசியம்? ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பாவத்தை மறைத்திருக்க
ஏன் தானாக முன்வந்து ஒப்புக்கொண்டார்கள்? காரணம் என்னவென்று கேட்டால் நரகத்துடைய அந்த பயம் என்பர்கள். இந்த உலகத்தில் நான் எவ்வளவு வேதனைகளை சந்தித்தாலும் பரவாயில்லை, இந்த உலகத்தில் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நாளை மறுமையில் ரப்புக்கு முன்னால் சென்று நிற்கிற போது பாவியாக நின்றுவிடக்கூடாது, பாவியாக நின்றுவிடக்கூடாது, அந்த நரகத்தினுடைய எரிபொருளாக மாறிவிடக்கூடாது என்கிற சிந்தனை அவர்களிடத்தில் இருந்தது. எனவே தான் செய்த தவறை யாருமே பார்க்காத பொழுது கூட தானாக முன்வந்து என்ன செய்தார்கள்? தண்டனையை பெற்றுக்கொண்டார்கள். இன்னும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள்? பார்ப்பதற்கு யாருமே இல்லை என்கிற சூழ்நிலை வருகிற போது கூட ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடிந்தது. காரணம் என்ன? நரகத்தை பற்றியான சிந்தனை வைத்திருந்தார்கள். எனவே நாமும் இந்த சிந்தனையை செய்ய வேண்டும். இந்த சிந்தனை பசுமையாக நம்முடைய மனதில் நிரப்பி வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, எச்சரிக்கை செய்கின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்துடைய எரிபொருளே கற்களும் மனிதர்களும் தான் என்று சொல்லி என்ன செய்கின்றான்? எச்சரிக்கை செய்கின்றான். எனவே நாமும் நம்முடைய குடும்பத்தாரையும் என்ன செய்ய வேண்டும்? இந்த நரகத்தை விட்டும் நாமே தற்காத்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த நரக வேதனையை விட்டும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரும் பாதுகாப்பானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிற எல்லாம் உள்ள நாயகன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகில் முஸ்லிம்களாக வாழ்ந்தவர்கள் மீதும் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும் இன்னும் முஸ்லிம்களாக வாழப்போகிற அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மாவினுடைய முதலாவது ஹுதுபாவில் நரக வேதனைகளை பற்றி பார்த்தோம். நரகத்துடைய உணவு எப்படி இருக்கும், அவருடைய குடிக்கிற நீர் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொன்றாக பார்த்தோம். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நரகத்தை விட்டும் எந்த அளவுக்கு பயந்தார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம், அல்லாஹ்வே உன்னிடத்தில் நான் நரக வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு தொழுகையிலும் என்ன செய்தார்கள்? இறையஞ்சினார்கள் நண்பர்களே. இன்னும் இந்த நரகத்துடைய ஒட்டுமொத்த வேதனை பற்றியும் ரப்புல் ஆலமீன் இரண்டே வரிகளில் சொல்லி காண்பிக்கிறார். அந்த நரகத்துடைய படு பயங்கரம் எப்படி இருக்கும் என்று சொல்லி. நாளை மறுமையில் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்கும் நரகவாதிகள் நரகத்திற்கும் அனுப்பப்படுவார்கள். எந்த எண்ணிக்கையில்? 1000ல் ஒரு நபர் மட்டும்தான் சொர்க்கத்திற்குள் நுழைவார். 1000 நபர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் ஒரே ஒரு மனிதர் தான் சொர்க்கத்திற்குள் நுழைவார். மீதம் இருக்கக்கூடிய 999 பேர் என்ன செய்வார்கள்? நரகத்திற்குள் நுழைக்கப்படுவார்கள், நரகத்தில் தூக்கி வீசப்படுவார்கள். இப்போ நினைத்து பாருங்கள், எப்படிப்பட்ட எண்ணிக்கையில் நரகவாதிகள் இருப்பார்கள் என்று சொல்லி. அத்தனை மனிதர்களை ரப்புல் ஆலமீன் செய்வான், நரகத்திற்குள் அனுப்புவான். அப்படி அனுப்பியதற்கு பிறகு அந்த நரகத்தை பற்றி, அந்த நரகத்தை பார்த்து ரப்புல் ஆலமீன் கேட்பான், ஹலிம் தலாதி, ஹலிம் தலாதி, நரகமே நீ நிரம்பி விட்டாயா என்று சொல்லி ரப்புல் ஆலமீன் கேட்பான். அப்போ அந்த நரகம் என்ன சொல்லும்? ஹல் மின் மஸீத், இறைவா இன்னும் யாராவது இருக்கிறார்களா, அவர்களை அனுப்பு என்று சொல்லி சுப்ஹானல்லாஹ். இப்போ நினைத்து பாருங்கள் எந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும் என்று சொல்லி. பிறகு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஒரு காலை எடுத்து என்ன செய்வான்? அந்த நரகத்தில் வைப்பான். பிறகு அந்த நரகம் என்ன செய்யும்? அல்லாஹ்வே போதும் போதும் என்று சொல்லி, பிறகு போதும் என்று சொல்லி என்ன செய்யும்? தன்னை தான் நிறுத்தி கொள்ளும். இப்போ நினைத்து பாருங்கள், நரகம் என்பது எந்த அளவுக்கு கடுமையாக வேதனை செய்யப்படக்கூடிய, வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது என்று சொல்லி. எனவே நாம் அந்த இடத்துக்கு எரிபொருளாக சென்று விடக்கூடாது. நாமும் நம்முடைய குடும்பத்தாரையும் என்ன செய்ய வேண்டும்? நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழ்கிற போது அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இன்னும் பாவங்களை விட்டும் தவிர்த்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவானாக. இன்னும் நரக நெருப்பிலிருந்து நம்மை அனைவரையும் காப்பாற்றுவானாக. ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வ ஹதஅனா
ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله الأكبر والله يعلم ما تصنعون.